விளையாடச் சென்ற சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சி. சிறுமியை பல இடங்களில் தேடி அலைந்த போலீஸ். குளத்தின் அருகே நின்று குரைத்து கொண்டிருந்த நாய்களை கண்டு அதிர்ச்சி. குளத்துக்கரையில் சிறுமி இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த கொடூரம். 2 சிறுவர்கள் மூலம் கொலையாளியை கண்டுபிடித்த போலீஸ். 6 வயது சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? சாயங்கால நேரம். குளத்தங்கரையில 2 சிறுவர்களும் ஒரு சிறுமியும் விளையாட போயிருக்காங்க. சிறுமி விளையாட போய் ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலன்னு நினைச்ச பெற்றோர் சிறுமிய தேடி குளத்துக்கு போயிருக்காங்க. ஆனா சிறுமி அங்க இல்ல. இதனால பதற்றமடைஞ்ச பெற்றோர் சிறுமிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் சிறுமிய காணல. இதனால பெற்றோர் பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சிறுமிய காணோம்னு புகார் கொடுத்திருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் சிறுமிய தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்கு உள்ள ஒரு குளத்துக்கு பக்கத்துல 10க்கும் மேற்பட்ட நாய்கள் கூடி நின்னு குறைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இத பார்த்த போலீஸும் பொதுமக்களும் உடனே போய் பார்த்திருக்காங்க. அங்க சிறுமி உடல் ஃபுல்லா காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஊர் மக்கள் சிறுமியோட சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அடுத்து சிறுமியோட சடலத்தை மீட்ட போலீஸ் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டதா தெரிய வந்துச்சு. இதனால கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல கிராம மக்கள் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். அப்ப கிராம மக்கள் சில பேரு 6 வயசு சிறுமியும் 2 சிறுவர்களும் விளையாடிக்கிட்டு இருந்ததா சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் சிறுமியோட விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்ப 22 வயசான விகாஸ் மகதோங்கிற இளைஞரை கை காட்டி இருக்காங்க அந்த சிறுவர்கள். அவருதான் நாங்க விளையாடிக்கிட்டு இருந்தப்ப எங்களை துரத்தி விட்டுட்டு சிறுமிய மட்டும் தனியா கூட்டிட்டு போனதா சொல்லி இருக்காங்க. இத கேட்ட போலீஸ் உடனே அந்த இளைஞரோட வீட்டுக்கு போயிட்டு அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பீகார்ல உள்ள தர்பங்கா பகுதியைச் சேர்ந்தவர் விகாஸ். வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான விகாஸ் மது குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால இவர் கூட கிராம மக்கள் யாரும் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு 6 வயசு சிறுமியும் 2 சிறுவர்களும் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள குளத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க போன விகாஸ் 2 சிறுவர்களையும் விரட்டி விட்டுருக்காரு. அடுத்து சிறுமிய மட்டும் தனியா அழைச்சிட்டு போன இளைஞர் சிறுமி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்ப சிறுமி அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்கு. ஆனா சிறுமிய சரமாரியா தாக்குன இளைஞர் வலுக்கட்டாயமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அடுத்து சிறுமிய உயிரோட விட்டு வச்சா இந்த சம்பவத்தை பத்தி ஊர் மக்கள் கிட்ட சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைச்ச விகாஸ் கீழே கிடந்த கல்லை எடுத்து சிறுமியோட தலையிலேயே பல முறை அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான். அடுத்து ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். ஆனா சிறுமி கூட விளையாடிக்கிட்டு இருந்த சக சிறுவர்கள் மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கொலையாளி விகாஸ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து காவல் நிலையம் முன்பு கூடின சிறுமியோட உறவினர்கள் விகாஸ வெளியில அனுப்புங்க, எங்க பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன நாங்க உயிரோட விடமாட்டோம்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்ப அங்க வந்த போலீஸ் உறவுக்காரங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு.